அனைவருக்கும் வணக்கம். ஐசிசி மென்ஸ் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நாட்டில் நடக்க போகுது. பிப்ரவரி 7ஆம் தேதி ஆரம்பித்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் போட்டிகள் நடக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 சுற்றாக பிரிச்சிருக்காங்க. குரூப் ஸ்டேஜ், சூப்பர் 8, நாக் அவுட் சுற்று. நாக் அவுட் சுற்றுங்கிறது செமிஃபைனலை குறிக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 கண்ட்ரிஸ் கலந்துக்கிறாங்க. மொத்தம் 55 போட்டிகள். ஒரே திருவிழாவை தான். கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்குலாம் சரியான ட்ரீட்னே சொல்லலாம். இந்திய அணி டிஃபெண்டிங் சாம்பியன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் போட்டிகள் நடக்கிறதுனால இந்திய அணி மீண்டும் கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்புகள் இருக்குது. இத்தாலி அணி முதல் முறையாக இந்த T20 உலகக்கோப்பையில் கலந்துக்கிறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 8 இடங்களில் போட்டிகள் நடக்குது. இந்தியாவில் 5 இடங்களில் போட்டிகள் நடக்குது. சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி, அகமதாபாத். ஸ்ரீலங்காவில் கொலம்போவில் 2 இடத்துல போட்டிகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டியில் ஒரு ஸ்டேடியத்தில் போட்டிகள் நடக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ABCDன்னு. ஏல இந்தியா, பாகிஸ்தான், USA, நெதர்லாந்து, நமீபியா அணிகள் இடம்பெற்றிருக்கு. பி குரூப்பில் ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, ஓமன், ஜிம்பாவே, அயர்லாந்து கண்ட்ரிஸ் இடம்பெற்றிருக்கு. சி குரூப்பில் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், நேபாள், இத்தாலி, ஸ்காட்லாந்து இடம்பெற்றிருக்காங்க. டி குரூப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து, கனடா, UAE அணிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த 4 குரூப்லேயுமே டி குரூப் தான் ரொம்ப கஷ்டமான குரூப்பாட்டம் தெரியுது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து 3 டீம் இருக்காங்க. 3ல் எந்த 2 டீம் சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. குரூப்பில் உள்ள ஒவ்வொரு டீமும் மற்ற டீம் கூட ஒரு முறை மோத வேணும். அப்படி மோதுறப்ப அட் த எண்ட் ஆஃப் த குரூப் ஸ்டேஜில் டாப் 2 பிடிக்கிற 2 அணிகள் சூப்பர் 8க்கு போகும். சூப்பர் 8ல் 8 அணிகள் தகுதி பெறப்ப அந்த 8 அணிகளை குரூப் 1, குரூப் 2 பிரிச்சிடுறாங்க. குரூப் 1ல் 4 டீம், குரூப் 2ல் 4 டீமை பிரிச்சிடறாங்க. அதே மாதிரி தான் குரூப் ஸ்டேஜ் மாதிரி தான் அதுவும் ஃபார்மெட்டு. குரூப் 1ல் இருக்கிற ஒவ்வொரு டீமும் மற்ற அணிகள் கூட ஒரு முறை மோதணும். அந்த மாதிரி முடிஞ்சு அட் த எண்ட் ஆஃப் த குரூப் ஸ்டேஜில் டாப் 2 பிடிக்கிற 2 அணிகள் செமிஃபைனலுக்கு போகும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் சியில் பங்களாதேஷ் அணி விளையாட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அவங்க இந்த T20 வேர்ல்டு கப்பை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணி இடம்பெற்றிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் விளையாடுற அனைத்து போட்டிகளுமே ஸ்ரீலங்காவில் தான் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி டைமிங்கை பற்றி சொல்லி ஆகணும். குரூப் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்திய நேரப்படி காலை 11 மணி, மத்தியானம் 3 மணி, நைட்டு 7 மணி போட்டிகள் மாதிரி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி காலையில் 11 மணி, மத்தியானம் 3 மணி, சாயங்காலம் 5 மணின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் 20 கண்ட்ரிஸ் கலந்துக்கிறாங்க. அதுவும் யூரோப்லேருந்து கண்ட்ரிஸ் கலந்துக்கிறாங்க. ஸோ எல்லா நாட்டு மக்களுமே தாங்கள் அணிகள் விளையாடுற போட்டியை நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற அவங்க ஆசையை நிறைவேற்றுற மாதிரி இந்த மாதிரி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் 8ல் மத்தியானம் 3 மணி, நைட்டு 7 மணி இந்த 2 ஸ்லாட் தான் டைமிங் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ வாங்க முக்கியமான போட்டிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமான போட்டிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 போட்டிகள் இருக்குது. அதில் முதல் போட்டி மேட்ச் நம்பர் 1 அப்படிங்கிறதுனால பிப்ரவரி 7ஆம் தேதி நடக்கிற பாகிஸ்தான் vs நெதர்லாந்து. ரெண்டாவது போட்டி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8 ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து. ரொம்ப டஃப்பான மேட்சாக இருக்க போது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் இந்தியா கண்டிஷனில் சூப்பராக விளையாடுவாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மூணாவது பிப்ரவரி 11ஆம் தேதி இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ். கண்டிப்பாக சூப்பரான மேட்சாக இருக்க போது. நாலாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா அதே பிப்ரவரி 11 நைட்டு ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா ஆடுறாங்க. எனக்கு என்னமோ இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடுறாங்க. ஆறாவது பிப்ரவரி அதே 15ஆம் தேதி இந்தியா, பாகிஸ்தான் ஆடுறாங்க கொலம்போவில். ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஏழாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16 ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா மோதுறாங்க. அந்த போட்டி ஸ்ரீலங்காவில் நடக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20 குரூப் ஸ்டேஜோட கடைசி போட்டி ஆஸ்திரேலியா vs ஓமன். இதில் ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க. இருந்தாலும் அந்த குரூப் ஸ்டேஜோட கடைசி போட்டி அப்படிங்கிறதுனால இந்த போட்டி ஒரு முக்கியமாக காணப்படுகிறது. இந்திய மேட்சஸை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 7 USA கூட மோதி இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த போட்டி மும்பையில் நடக்குது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 12 நமீபியா கூட டெல்லியில் விளையாடுறாங்க. பிப்ரவரி 15 பாகிஸ்தான் கூட கொலம்போவில். பிப்ரவரி 18 நெதர்லாந்து கூட அகமதாபாத்தில் விளையாடுறாங்க. இப்போ வாங்க ஸ்குவாடுக்குள்ளே போயிடலாம். ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1-2 டீம் இன்னும் ஸ்குவாடை அறிவிக்காமல் இருக்காங்க. நம்ம முக்கியமான 8 டீமை பற்றி ஸ்குவாடை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்தியா பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், சிவம் துபே, இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷதீப் சிங், ஜஸ்பிரித் பும்ரா, அர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரிங்கு சிங் எல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான டீமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக அபிஷேக் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் கரண்ட் ஃபார்மில் இருக்காங்க, நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலிகா அவர் தலைமையில் 15 பேர் கொண்ட டீம் அறிவிச்சிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பாபர் அசாம் இருக்கார், அப்புறம் ஸ்பின் பவுலர் அப்ரார் அகமது இருக்கார், அப்புறம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபக்கஸ் ஜமான் இருக்காங்க, அப்புறம் முகமது நவாஸ் இருக்கார், அவர் ஸ்பின் பவுலர் ஆல்ரவுண்டரு, நசீம் ஷா ஃபாஸ்ட் பவுலர் இடம் பிடிச்சிருக்காரு, சகின் ஷா அஃப்ரிடி ஓப்பனிங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அவர் நல்லா போடுவார், அவர் இடம் பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆல்ரவுண்டர் ஷடப் கான்
இடம் பிடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் டீம் நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து இன்னும் அறிவிக்கப்படாத ஸ்குவாடாக இருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ எடுக்கிறப்ப ஆஸ்திரேலியா ஸ்குவாடுன்னு அறிவிக்கல. ஒரு உத்தேச ஆஸ்திரேலியா ஸ்குவாடாக பார்க்க போகிறோம். கேப்டன் மிச்சல் மார்ஷ், வேறு யார், பேட் கமின்ஸு, டிம் டேவிட்டு, கேமரூன் க்ரீனு, நேத்தன் எலிஸு, ஏசிலுட்டு, டிராவிஸ் ஹெட்டு, ஜாஷ் இங்கிலீஷு, மேக்ஸ்வெல்லு, மேத்யூ ஷாட்டு, ஸ்டாய்னிஸு, ஜாம்பா இருப்பாங்க. இவங்க இல்லாமல் ஒரு 2-3 பேர் இடம்பெற அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீலங்காவும் அதே மாதிரி தான். அவங்களும் ஒரு ஆஸ்ட்ரா நடத்துகிறாங்க. ஸோ ஷனகா தலைமையில் நிசங்கா, குசல் மெண்டிஸு, தனஞ்சயா டி சில்வா, குசல் பெரேரா, டிக்வெல்லா இவங்களாம் இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. தீக்ஷனா கண்டிப்பாக இருப்பாங்க, அசரங்கா கண்டிப்பாக இருப்பாங்க, பதினானா கண்டிப்பாக இருப்பார். இந்த மாதிரி பிளேஸாக இடம்பெற அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஹாரி ப்ரூக் தலைமையிலான டீமை அறிவிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஆர்ச்சர் கண்டிப்பாக இருப்பார், ஜாக்கப் பெத்தல், பட்லரு, சாம் கரன் எப்படி எடுப்பாங்களான்னு தெரியல. இந்திய கண்டிஷனில் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லை, இருந்தாலும் வேறு ஆளும் இல்லை. லியாம் டேவ்சன், பென் டக்கட்டு, வில் ஜாக்ஸு, பிலிப் சால்ட் இருப்பார். ஃபஸ்ட் நான் லிவிங்ஸ்டன் அப்படின்னு நினச்சேன். லிவிங்ஸ்டன் இருப்பாரான்னு தெரியல. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஷாய் ஓப் தலைமையில் டீமை அறிவிச்சிட்டாங்க. ஹெட்மயரு, ஜேசன் ஓல்டர் இருக்கார். வேறு யார் முக்கியமான பிளேயரு, ரோமன் பவல் இருக்கார், ரொமரியோ ஷெப்பர்ட் இருக்காங்க, ஆர்சிபிக்காக விளாண்டவங்க. ஸோ இந்த மாதிரி 4-5 பேர் தான் ரொம்ப பரிச்சயமான பேராக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் எய்டன் மார்க்ராம் தலைமையிலான டீமை அறிவிச்சிருக்காங்க. அதில் எடுத்தோடனே பாஷ் இருக்கார். அப்புறம் டெவால்டு பிரிவிஸ் கண்டிப்பாக சூப்பராக ஆடுவார். குவிண்டன் டிகாக் ஓய்வு அறிவிச்சிட்டு அதை பின் வாங்கிட்டு திருப்பியும் விளையாட வந்திருக்காரு. மார்க்கோ யான்சன் இருக்கார், லுங்கி நிகிடி, கேஷவ் மகாராஜ், மில்லரு, ஆண்ட்ரிச் நார்கியா, ரபடா, ரிக்கில்டனு, ஸ்டப்ஸு. சவுத் ஆஃப்ரிக்கா டீம் நல்லா தான் இருக்குது. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் சாட்னர் தான் கேப்டனாக இருக்கார். ஃபின் ஆலனு, மைக்கேல் பிரேஸ்வெல், டெவான் கான்வே ஃபார்மில் இல்லைன்னு நினைக்கிறேன், ஜேக்கப் டஃபி இருக்காங்க, ஃபெர்கூசன் இருக்கார், மேட் ஹென்ரி, கைல் ஜேமிசனு, டேரல் மிச்சல் சூப்பராக ஆடுவார், ஜேம்ஸ் நீஷமு, கிளென் பிலிப்ஸ், அப்புறம் ரச்சின் ரவீந்திரா, டிம் சேஃபர்ட்டு இவங்களாம் இடம்பெற்றிருக்காங்க. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் தான் கேப்டனாக இருக்கார். நூர் அகமது கேட்க வேணாம், பயங்கரமாக ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபசலக் ஃபரூக்கி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு, குர்பாஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கார். வேறு யார், முகமது நபி, அனுபவம் வாய்ந்த முகமது நபி இருக்கார். அப்புறம் ஆல்ரவுண்டர் குல்புடின் நெய்ப் இந்தியாவில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கார், அவர் இருக்கார். அப்புறம் ஓமர் சாய் இருக்காங்க, முசிபிர் ரஹ்மான், இப்ராஹிம் ஜட்ரான் நல்ல ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த முக்கியமான டீம்ஸை நம்ம பார்த்துருக்கோம். எந்த அணி கோப்பையை அடிப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர் 8 சுற்றுகள் வந்து பாதி இந்தியாவிலையும் பாதி ஸ்ரீலங்காவிலும் நடக்க போகுது. ஏன்னா ஒருவேளை பாகிஸ்தான் அணி சூப்பர் 8 குவாலிஃபை ஆகும் தான் நினைக்கிறேன். ஆகிட்டாங்கன்னா அவங்க இந்தியாவில் ஆட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு கொலம்போல போட்டிகள் ஒதுக்கிடுவாங்க. செமிஃபைனலுமே அப்படி தான், ஃபைனல் கூட அது மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பாகிஸ்தான் அணி செமிஃபைனல் அது ஃபைனல் வந்துட்டாங்கன்னா ஸ்ரீலங்காவில் தான் ஆடுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் முக்கியமான 8 டீமில் 9 டீமில் இந்தியா தான் இப்போதைக்கு டாப்பில் இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இந்தியா ஃபைனல் வரைக்கும் வருவாங்க. சூப்பராக மீண்டும் கப்பும் அடிக்கலாம் 3வது முறையாக. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த T20 வேர்ல்டு கப் பற்றின உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.